மாநில உரிமை அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்து கூட சண்டை போடுறது கிடையாதுங்க. நம்மளுக்கு தேவையான உரிமைகளை வந்து சாமர்த்தியமா வாங்கி தர அந்த ஆளுமை தான். தமிழ் மொழியை காக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏழை தமிழ் மாணவர்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டியா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு நெருடல் வருதுங்க. ஏன்னா பிஎம் ஸ்ரீ விவகாரத்தை வந்து 3 Cல அடக்கிடலாம். ஒன்னு சாய்ஸ், ஒன்னு கேப்பபிலிட்டி, இன்னொன்னு கான்பிடன்ஸ். சாய்ஸ் அதாவது ஓரளவுக்கு பொருளாதாரத்துல மேல இருக்கிறவங்க தன் குழந்தைங்க எப்படியாவது வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் சேர்த்துறாங்க. ஏன்னா அங்க முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும். அங்க இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அங்க வந்து நிறைய விளையாடுறதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அப்புறம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து இங்கிலீஷ் படிக்கணும், செகண்ட் லாங்குவேஜ் இருக்கும், தேர்ட் லாங்குவேஜ் உங்களோட விருப்பத்துக்கு நீங்க படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனா ஏழை மாணவர்களுக்கு மட்டும் இந்த மொழின்னு வந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் அது வந்து அரசியலா மாறிடுது. அதனாலதான் இப்போ பிஎம் ஸ்ரீ அந்த ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவே மாட்டேங்குதுங்க. இந்த சாய்ஸை நம்ம ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கேள்வி நம்பர் 1. இரண்டாவதாக கேப்பபிலிட்டி, அதாவது அவங்களுக்கான அந்த அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து எங்க வரும்? மொழிகள் படிக்கிறப்ப தான் வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் இப்ப அரசு தேர்வுகள் எல்லாம் வந்து நீங்க தாய்மொழியில் தமிழையும் எழுதினா கூட அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து முக்காவாசி வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் கனவாவே இருக்கும். அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அந்த குழந்தை படிச்சு கஷ்டப்பட்டு எழுதி போனா கூட எங்காவது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்லயோ இல்லைன்னா வந்துட்டு இப்ப பக்கத்திலேயே பாருங்களேன், இப்ப கேரளாலயோ கர்நாடகாலயோ எங்கேயோ கொண்டு போய் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நீங்க சக அதிகாரிகளுக்கு கூட வேணா நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசி நீங்க சரி பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரு, ஏத்து வீட்டுக்காரு, வெங்காயம் விற்கிறவர், தக்காளி விற்கிறவர், அந்த ரோட்ல போறப்ப ஆட்டோமேன், இந்த மாதிரி இவங்க கிட்ட என்ன பேசுறது? அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இந்திய மொழி இருந்தா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். சோ அந்த கேப்பபிலிட்டியை நம்ம ஏன் அந்த குழந்தைகிட்ட இருந்து பறிக்கிறோம்? ஏன்னா மொழி அப்படிங்கிறது சிறகுகள். நம்மளுக்கு தாய்மொழி இருந்தா கூட இன்னும் எவ்வளவு மொழி கத்துக்கிட்டாலும் அது அந்த குழந்தைக்கான சிறகு தாங்க. அது ஏன் நம்ம ஒடிக்கிறோம்? சோ அந்த கேப்பபிலிட்டி. 3வது கான்பிடன்ஸ். தாவேகா கட்சியோடைய கொள்கை தலைவர்களை ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாரு அப்படின்னா அண்ணல் BR அம்பேத்கர் அவர்கள். நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச சட்ட மாமேதை. அவங்க ஐயா வந்து மராத்தியரா இருந்தா கூட 9 மொழிகள் கற்று தேர்ந்தவர். அப்போ அவர் மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா இவ்வளவு மொழிகள் கத்துக்கிட்டாங்க? ஏன்னா மொழியை வந்து அவர் கருவியா யூஸ் பண்ணாரு. மொழிங்கிறது கம்யூனிகேஷனுங்க. உங்களுக்கு எத்தனை மொழி தெரிஞ்சா கூட அது உங்களுக்கு ஒரு ஆடட் வேல்யூ தான் கொடுக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அறிவின் கதவுகள் மூடப்படக்கூடாதுன்னு சொன்னார் இல்லைங்களா? அதுதான் உண்மையான சமூக நீதி. சோ நான் இப்ப என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் என்ன அப்படின்னா, மக்களாகிய நாம முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி செப்பேடுகளை முந்தானே தான் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமஸ்கிருதம் இருந்துச்சு, நிறைய தமிழ் எழுதுன செப்பேடுகள் வந்துச்சு. சமஸ்கிருதம் எழுதுறதுனால தமிழ் மொழி ஏதாவது கெட்டு போச்சுங்களாங்க? 1000 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம போற்றி இவ்வளவு பெரிய விஷயமா தமிழ் மொழி இருக்குது. பேச்சு வழக்குல, எழுத்து வழக்குல, இலக்கிய வழக்குல, எல்லா வழக்குலையும் இருக்குது அப்படின்னா தமிழ் மொழி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். நாம ஏன் இது ஒரு பயமா காட்டி தமிழ் மொழி அழிஞ்சிரும், தமிழ் மொழியோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அப்படின்னு ஒரு பயம் காட்டி வேற ஒரு மொழியை படிக்கிறதுக்கான வாய்ப்பை, அந்த கேப்பபிலிட்டியை, அந்த கான்பிடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கறதான் கேள்வி. சோ அதனால மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரு விஜய் அவர்களை மக்கள் எல்லாருமே உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாற்றத்தை கொடுக்காம பழைய அரசு மாதிரியே இந்த சின்ன சின்ன பாலிடிக்ஸ் மொழியில பண்ணி பெரிய வாய்ப்புகளை தயவு செஞ்சு கெடுக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் கண்டிப்பா தமிழகத்துக்கு வேணும். அதை சாதுரியமா பேசி அழகா அதை இங்க கொண்டு வந்து கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உதாரணமா நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நன்றி.